அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா IUCN பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய பெயர் வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், தமிழில் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு ஏன் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளையும் தாவரங்களையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்குனாங்க. ஏன் விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாக்கிறோம் அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரு உயிரினம் ஒன்றை சார்ந்து தான் இயங்குது. இப்போ தாவரங்கள் இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லை, அப்போ மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி விலங்குகள் இல்லைன்னா காடுகள் இல்லை, அதனாலையும் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனை நோக்கமாக கொண்டு தான் எல்லா விலங்குகளையும் உலகத்தில் இருக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க. வாங்க இந்த அமைப்பு எப்படிலாம் செயல்படுதுங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இந்த அமைப்பு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது தனியாக ஒரு கவர்மெண்ட் அமைப்பு, அதாவது அரசாங்க அமைப்பு மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இல்லாத அமைப்புகளும் தனி மனித பங்களிப்பும் சேர்ந்தும் கூட இந்த அமைப்பு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பு எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1948 வருடம் வந்து இந்த அமைப்பு உருவாக்குனாங்க. இதனுடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இருக்குது. 1964 ரெட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து இவங்க வந்து வெளியிட ஆரம்பித்தாங்க. இப்போதைக்கு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வெளியிடுறாங்க. இந்த ரெட் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. எந்தெந்த விலங்கு வந்து என்ன நிலைமையில் இருக்குது, அது சீக்கிரம் அழியக்கூடிய நிலைமையில் இருக்கா, இல்லை அதிகமான எண்ணிக்கையில் வந்து அதோடைய உற்பத்தி அதிகமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது மாறுபட்ட அப்புறம் பல வகையான கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடுகளை வந்து இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரெட் லிஸ்ட்டுங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வெளியிடுற ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 1980 வந்து இந்த IUCN அமைப்புங்கிறது யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த UNEPயும் இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டும் சேர்ந்து வேர்ல்டு கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த IUCN எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லா அந்த அமைப்பில் உள்ள IUCNல யாரெல்லாம் மெம்பர் கண்ட்ரியாக இருக்காங்களோ, குழுவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன விலங்குகள் எந்த நாட்டுக்கு அதிக நிதி, எந்த விலங்குகள் அதிகமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு 4 வருஷத்துக்கு ஒன்றா சேர்ந்து முடிவு எடுத்து அதுக்கான ஃபண்டு அலோகேட் பண்ணுறதை பற்றி யோசிப்பாங்க. இந்தியா எப்போது வந்து இந்த IUCNோட ஜாயின் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1969 தான் இந்தியா வந்து ஜாயின் பண்ணிச்சு. இந்த இணையிறது மூலம் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன விலங்கு வந்து சீக்கிரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ, இல்லை தாவரங்கள் என்ன அழிஞ்சிக்கிட்டு இருக்கோ அதை நம்ம வந்து சொல்லி அதை அதிகப்படுத்துறதுக்கு இந்த IUCN நம்ம வந்து பணம் வாங்கலாம். பணம் வாங்கி அதை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த விலங்குகளை பாதுகாக்கலாம். சரி, முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 1964 ரெட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, வல்னரபிள், நியர் த்ரெட்டன்ட், லீஸ்ட் கன்சர்ன், டேட்டா டெஃபிஷியன்ட், நாட் எவாலுவேட்டட் இப்படின்னு சொல்லி பல வகையாக பிரிச்சிருப்பாங்க. அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்டிங்க்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ முன்னாடி இருந்த ஒரு உயிரினம் இப்போ உலகத்திலே இல்லை, அழிஞ்சிடுச்சு. முன்னாடி டைனோசர்னு இருந்ததா, இப்போ அழிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி போன வருஷத்தில் இருந்த ஒரு விலங்கு இந்த வருஷத்தில் உலகம் முழுவதும் இல்லைங்கிறத எக்ஸ்டிங்க்டில் வந்து லிஸ்ட் போட்டுருவாங்க இந்த விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக ஒன்று கொடுத்துருக்கேன், கிறிஸ்மஸ் ஐலாண்ட் பிபிஸ்ட்ரில்லின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வகையான வவ்வால், இப்போ இது வந்து உலகத்தில் இல்லை. எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்ட் அப்படின்னா காடுகளில் வந்து இந்த விலங்குகளை நீங்கள் பார்க்க முடியாது. முன்னாடியே காடுகளில் இருந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட காரணங்களால் காடுகளில் அழிஞ்சிருக்கும். அழிகிற கண்டிஷனில் ஒரு குறிப்பிட்ட அந்த 100 அழிஞ்சிருச்சு. ஆனால் அதுலேருந்து 2 விலங்குகளை மட்டும் காப்பாற்றி ஒரு ஜூவோ இல்லது கவர்மெண்ட் சார்ந்த ஒரு அமைப்பு வந்து அதை பாதுகாப்பாங்க, அதோடய இனப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. இப்போ அது காடுகளில் இல்லை, அது ஜூ போன்ற அமைப்புகளில் இருந்ததுன்னா அது எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்துவாங்க.
கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னா மிகவும் அழிஞ்ச இனம்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து ஒரு 1000 உயிரினம் இருந்தது. இந்த வருஷம் ஒரு வருஷத்துலேயே 8000 உயிரினம் அழிஞ்சிருச்சு. மீதி 2000 தான் இருக்குது. அப்படின்னா அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்ம்பாங்க. இது நம்ம பர்சன்டேஜில் சதவீதத்தில் சொல்லணும்னா, போன வருஷத்துக்கு 100% இருந்த ஒரு உயிரினம் அடுத்த வருஷத்தில் 80% அழிஞ்சிருச்சுன்னா அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பணத்தை சப்மிட் பண்ணிங்க, அது முக்கியம் கிடையாது, பார்த்துக்குங்க நீங்கள். அடுத்தது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அதாவது அழிந்துக்கிட்டு இருக்க வர ஒரு இனம். முன்னாடி சொன்ன மாதிரி பர்சன்டேஜில் சொன்னோம்னா 70% மேலே. முன்னாடி 10,000 உயிரினம் இருந்தது, அடுத்த வருஷத்தில் 7,000 அழிஞ்சிருச்சு, மீதி 3,000 தான் இருக்குன்னா அது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் சேர்த்துருவாங்க. இன்னொரு முக்கிய விஷயம், கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டில் இன்னொரு கேட்டகரியை வந்து சேர்ப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினம் வந்து இப்போ புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணமாக சொல்கிறேன். புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது 25 புலி தான் இருக்குன்னா அது வந்து 50 புலி தான் இருக்குன்னா 50 புலி இந்த கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் சேர்த்துருவாங்க. இதுவே என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் 250க்கு குறைவான உயிரினங்கள் இருந்ததுன்னா அது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் சேர்த்துருவாங்க. பர்சன்டேஜில் சொன்னோம்னா 70% உயிரினம் வந்து ஒரே வருஷத்தில் அழியிறது. இன்னொன்று எண்ணிக்கையில் சொல்லணும்னா ஒரு உயிரினம் 250 தான் இருக்குது அப்படிங்கிறது. வல்னரபிள் ஸ்பீசிஸ்னால் அதுக்கு அடுத்த கட்ட நிலைமை. 50%க்கான உயிரினம் 10,000 இருந்தது போன வருஷம், இந்த வருஷம் 5,000 தான் இருக்குது, பாதிக்கு பாதி அழிஞ்சிடுச்சுன்னா அது வல்னரபிள் ஸ்பீசிஸில் சேர்த்துருவாங்க. ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லணும்னா ஒரு உயிரினம் 1000 உயிரினம் தான் இருக்குது ஒரு குடும்பத்தில் அப்படின்னா அது வந்து வல்னரபிள் ஸ்பீசிஸில் சேர்த்துருவாங்க. நியர் த்ரெட்டன்டுனா பர்சன்டேஜில் சொல்லணும்னா 10% அந்த உயிரினம் வந்து அழியுது. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நியர் த்ரெட்டனில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்டேஞ்சரில் இருக்கும், அடுத்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சரில் இருக்கும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. லீஸ்ட் கன்சர்னுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினம் வந்து அழியிற நிலைமையில் இல்லை, இது வந்து ஒரு வளர்ச்சியில் இருக்குது. போன வருஷம் 10 இருந்ததுன்னா அடுத்த வருஷம் 10,000 இருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் 20,000 இருக்கலாம். இது வந்து நம்ம கண்டுக்கிறது தேவையில்லை, ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. உதாரணமாக பார்த்தா இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மனித இனம் தான் லீஸ்ட் கன்சர்ன்ட். ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நமக்கு பாதுகாக்கணுங்கிற ஒரு அதாவது அதுக்குன்னு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இது கொடுக்க தேவையில்லை, அவ்வளோதான். டேட்டா இன்சஃபிஷியன்ட், இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணக்கெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கடல் குதிரையே இருக்குன்னு வச்சுங்க, நம்ம ஒரு கடலில் போய் கணக்கிட்டோம்னா ஒரு இடத்துல 50 இருக்கலாம், இன்னொரு இடத்துல 100 இருக்கலாம், சில இடத்துல வந்து இல்லாமலேயும் இருக்கலாம். இது அதிகம்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, வளர்ச்சியில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, குறையுதுன்னு சொல்ல முடியாது. அதுமாரி டேட்டா வந்து கரெக்டாக கிடைக்காத டேட்டா டெஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, இன்சஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. நாட் எவாலுவேட்டட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கண்டே பிடிக்காத உயிரினத்தை வந்து நாட் எவாலுவேட்டடும்பாங்க. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ உயிரினங்கள் வந்து கண்டே பிடிக்காமல் இருக்குது, அதெல்லாம் நாட் எவாலுவேட்டட் கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது அதை வந்து அதுக்கேற்ற வகைப்பாட்டில் வந்து கொண்டு இணைச்சிருவாங்க, அவ்வளோதாங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.